இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைலில் செய்யக்கூடிய குஸ்கா, அதாவது பிளெயின் பிரியாணி அவங்க பண்ணுறது. ஸோ அதே மெத்தட் நம்ம வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பல்லாரி வெங்காயம் 2 மீடியம் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். கட் பண்ணுறது இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணுங்கள். நேராக நம்ம எப்போதுமே கட் பண்ணுவோம். அதே மாதிரி தக்காளியும் குறுக்கால நீட்டாக கட் பண்ணி வச்சுங்க. மெல்லிஸாக கட் பண்ணணும். கொத்தமல்லி, புதினா அதையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்துங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் கார தேவைக்கு, எலுமிச்சை பழம், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா பவுடர், மஞ்சத்தூள், உப்பு, தயிர். இப்போ பாஸ்மதி அரிசி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா அலசிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வைக்கிற தண்ணியில் ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. அப்போ தான் பிரியாணி நமக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ ஒரு அடி கனமான பாத்திரம், பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அடி கனமான பாத்திரத்தில் எடுத்து யூஸ் பண்ணணும். பிரியாணியோ புலாவ், குஸ்கா இந்த மாதிரி உள்ள ஐட்டம்லாம் நம்ம செய்யும்போது அடி கனமான பாத்திரம்னா அடி சீக்கிரம் நமக்கு பிடிக்காதுன்றதுனால நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். இதில் முதல்ல நான் கோல்டு வினர் தான் யூஸ் பண்ணுறேன். இல்லைனா கடலை நெய்யும் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நெய் நான் கடைசியாக தான் சேர்க்க போகிறேன். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையுமே எடுத்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்குங்க. 1 கிலோ அளவுக்கோ அல்லது அதுக்கு மிச்சமாக நீங்கள் பிரியாணி பண்ணும்போது நெய் இதோடு நம்ம தாளிப்பில் சேர்க்கலாம். இதை நான் கொஞ்சமாக ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பண்ணுறதுனால நான் எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் ரொம்ப பெருசாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு மாதிரியாக வாயில் தட்டுப்படுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீட்டமாக ரொம்ப பொடிசாக எவ்வளோக்கு எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டமாக கட் பண்ணி அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப கலர் மாறக்கூடாது. வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி கேரமலைஸ்டாக இருக்கும். அது கொஞ்சம் டேர்ன் ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுதை இதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். அதிகமாக வச்சிங்கன்னா அடி சீக்கிரம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது தான் அதோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வதங்கிக்கிட்டு இருந்தாப்புல நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கிற 3 பச்சை மிளகாய் நீட்டமாக அரிஞ்சு தான் போடணும், பொடிசாக கட் பண்ணி போடாதீங்க. இதோட தயிர் அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா தாளிச்சிக்கிட்டே இருங்க. கரண்டி வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும்போது கீழே சட்டுன்னு அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் வதங்கினாப்புல நம்ம மசாலா, கரம் மசாலா பவுடர், தனி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இது கொஞ்சம் வதங்கினாப்புல தக்காளியும் சேர்த்துடணும். தக்காளியும் ரொம்ப பெருசாக கட் பண்ணி போடாதீங்க. அது மாதிரி தயிரில் புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா தக்காளியோட அளவை கம்மி பண்ணிங்க. நான் இப்போ 1 மீடியம் சைஸ் அளவுக்கு உள்ள தக்காளியை நான் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ தக்காளி, வெங்காயம் எல்லாமே அப்படி மேஷ் ஆகணும். இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கிட்டே இருங்க. தக்காளி எல்லாமே மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்ததை சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் எடுக்கிறேன். அடியும் பிடிக்கல, அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோமோ அதே அளவில் 1 கிளாஸ் அரிசினா 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விடணும். ஸோ இப்போ நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். அந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி 2.5 கப் அளவுக்கு நான் தண்ணி விடுறேன். தண்ணியோட நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதில் இது நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இது 1/4 கிலோ 1/2 கிலோன்றதை விட நீங்கள் அந்த எந்த கப்புக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும், நல்லா கலந்து விட்டுடுங்க. மசாலா எல்லாமே சேரட்டும். உப்பு தேவைன்னா இதை உப்போட ருசியும் பார்த்துட்டு, காரம் தேவைன்னா தனி மிளகாத்தூளும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவைக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். இதை அப்படியே கொஞ்சம் மூடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க. இப்போ நல்லா கொதி வந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்க்க போகிறோம். ஊற வச்ச அரிசியில் உள்ள அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த அரிசியை மட்டும் நம்ம இதில் சேர்க்குறோம். சில பேர் ஃபுட் கலரை நம்ம குக் பண்ணி லாஸ்ட்டில் சேர்ப்பாங்க. அதை விட நம்ம அரிசியோடு நீங்கள் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா ஈவனாக எல்லா இடமுமே அந்த கலரில் இருக்கும். ஃபுட் கலர் விருப்பம் இல்லாதவங்க அதை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க. மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம்னா தண்ணி அரிசி அப்சர்வ் பண்ணி கரெக்டாக ஈவனாக இருக்கும். ரொம்ப கிளறி விடாமல் லைட்டாக கிளறி விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணியும் அரிசியும் ஒரே சமமாக ஆயிருக்கிற நேரத்தில் நம்ம இப்போ அடுத்ததாக தம் போடுறதுக்கு மெத்தடை பார்ப்போம்.
இப்போ தான் நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம்னா இதில் கொஞ்சம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம். ஏன்னா இது லாஸ்ட்டாக நம்ம தம் போடும்போது இதெல்லாம் சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இதை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினாவை மேலே தூவுறோம். இன்னும் ரொம்ப ரிச்சாக வேணும் அப்படின்னிங்கன்னா எண்ணெயில் வதக்குன அதாவது முந்திரி பருப்பை வந்து வறுத்து இதுக்கு மேலே தூவலாம். அதே மாதிரி ஃப்ரைடு ஆனியன்ஸ் அதையும் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் மேலே கசக்கிவிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே ஒரு பாதி லெமன், அதுக்கும் கொஞ்சம் இருந்தால் போதும், சுற்றி வர அதில் ஊற்றிடுங்க. இப்போ கலராக பிரியாணியில் இருக்கும்ல அந்த மாதிரி வேணாலும் இதை கொஞ்சமாக பாலில் கலந்து 2-3 கலர்ஸில் நீங்கள் சேர்க்கலாம். நெய்யை மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே தூவிடுறேன். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வாசனைக்காக போட்டிருக்கோம். இதுக்கு கீழே வந்து தம் வைக்கிறதுக்கு தோசை தவாவை வச்சிடுவோம். இப்போ உங்களுக்கு பழைய தோசை தவா அந்த மாதிரி ஏதாவது இரும்பு தவாவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான்ஸ்டிக் பேன் நான் யூஸ் பண்ணாததுனால இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நல்ல சூடு ஏறட்டும். சூடு ஏறினதுக்கு அப்புறம் நம்ம அந்த பிரியாணி சட்டியை எடுத்து வைக்க போகிறோம். இதில் நம்ம கீழே தவாவை வச்சு மேலே தம் போடும்போது அடி வந்து நம்ம பிரியாணி சட்டியில் கீழே வந்து பிடிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம அந்த ஆவி வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து ஒரு காட்டன் துணியை, நல்ல திக்கான காட்டன் துணியை மேலே போட்டுடுங்க. அதுக்கு மேலே மூடியை வச்சு நல்லா இந்த மாதிரி தம்மில் போட்டு வச்சுருங்க. ஸோ இங்கே பாருங்கள், கீழே இந்த மாதிரி தவாவில் நம்ம தம் போடும்போது எந்த வகையிலையும் அடி பிடிக்காது. ஸோ 20 நிமிஷம் தான் கரெக்டாக நீங்கள் பார்த்துங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு இப்போ திறந்து பார்த்தோம்னா சுவையான குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. பிளெயின் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தட் தான் நீங்கள் சிக்கனோ மட்டன் அல்லது ப்ரான் ஃபிஷ் இந்த மாதிரி எது செஞ்சாலும் இந்த மாதிரி மெத்தடில் செய்யலாம். வெஜிடபிள் பிரியாணியும் சேம் இதே மெத்தட் தான். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக கிளறி விடணும். எல்லா பக்கமும் ஒரே பக்கமாக விடாமல் ஓர பகுதியிலேருந்து கிளறி விடும்போது நமக்கு பிரியாணி அரிசி வந்து உடையாமல் நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தம் போடும்போது கரெக்டான பதத்தில் போட்டிங்கன்னா குலையவும் செய்யாது. சுவையான சிம்பிளான ஹோட்டல் ஸ்டைல் பிளெயின் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நிச்சயமாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இதோட தயிர் ரைத்தா, வெங்காய ரைத்தா வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.